ஏல ஆக்கண்டக்குவ மாப்பிள்ளையில நான் தான் உங்கள் நெல்லை வேலு பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம திருச்சி சாதனாவுக்கு. சாதனா, நான் ஒரு விஷயம் உன்ட்ட கேட்கேன். நீ வந்து ஒரு நல்ல ஒரு குடும்பத்து பொண்ணு. உங்கள் மாமா உனக்கு அழகான ஒரு கணவர் கிடச்சிருக்காரு. 2வது உனக்கு நல்ல திறமை, டான்ஸ் ஆடுற திறமை, ரீல்ஸ் பண்ணுற திறமை, நடிக்கக்கூடிய திறமை சூப்பராக இருக்குது. அதுபோக விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு திறமை உனக்கு நல்லாவே இருக்குது. நீ ஒரு குடும்பத்து பெண்ணு, எல்லாருக்குமே தெரியும். நீ எல்லாமே கண்டென்ட்டுக்காக தான் வீடியோ போடுறீங்க சாதனா, எல்லாமே தெரியும். ஆனால் நீ ஏன் வந்து வாழுன்னு இந்த சோசியல் மீடியாவில் கத்திட்டு கிடக்க? உடனே எவனோ ஒருத்தன் ஏஐயில் மூஞ்ச மாற்றி அசிங்கமாக வந்து மார்பிங் பண்ணி வீடியோ போட்டான்னு சொல்லிட்டு வாழுன்னு கத்துவியே எதுக்கு? நீ தான் தப்பு பண்ண உனக்கு தெரியும்ல, ஆண்டவனுக்கு தெரியும், உன் புருஷன் வீட்டுக்கார மாமா சின்னத்தர மாமாவுக்கு தெரியுமே. நீ எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க தேவையில்லாமல் லூஸு மாதிரி கத்திக்கிட்டு இருக்க சாதனா? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? தப்பு பண்ணவனுக்கு ஆண்டவன் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பான். சரியா? நீ எந்த தப்பும் பண்ணலை. அவன் பண்ணிட்டு போகிறான். எங்கே போய் நீ நடவடிக்கை எடுக்கணுமோ அங்கே போய் நடவடிக்கை, நீ கம்ப்ளைண்ட்டை கூட நடவடிக்கை எடுப்பாங்க. அதை விட்டுட்டு சும்மா வாழுன்னு கத்திக்கிட்டு உன் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு போகாத. அப்படி அந்த மாதிரி பண்ணுறவங்க ஐடியா நீ போய் எங்கே போய் எது பண்ணணுமோ அதை பண்ணு. அவங்க தக்க நடவடிக்கை எடுத்து உனக்கு அவங்களும் தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க. உன் மேலே தப்பு இல்லை. நீ பெசாட்டி அமைதியாக இரு. எல்லாமே நல்லதே நடக்கும். நல்லபடியாக வீடியோ போட்டு நல்லபடியாக திறமையாக வந்து டான்ஸ் ஆடு, கண்டென்ட்டை பண்ணு, வீடியோ போடு. வீட்டுக்கார மாமா கூட சின்னத்தர மாமா கூட சேர்ந்து ஆடிக்கிட்டு சந்தோஷமாக விவசாயத்தை பார்த்துக்கிட்டு வயக்காட்டை அறுத்தோமா, நெல்லை சோறை பொங்கி சாப்பிட்டோமா, பிள்ளைகளை பார்த்தோமா, மருமக்கமாரை பார்த்தோமான்னு சந்தோஷமாக இரு. அதை விட்டுட்டு வாழுன்னு கத்தாத. சும்மா சோசியல் மீடியாவில் கத்திக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்கா லூசு சாதனா.